ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அவர் சேனலில் டுடே ஸ்பெஷல் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தர்பூசணி பழமெல்லாம் வாங்கினோம்னா குழந்தைங்கிட்ட கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற 3 மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு பழத்தை இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் நீங்கள் கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு கொஞ்சமாக சுகர் 3 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி அடித்து கொடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் இது கூட லெமனோ புதினா இலையோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. சிம்பிளாக நான் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க் நீங்கள் போட்டு கொடுங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் சீசனில் கிடைக்கும்போது இந்த பழத்தெல்லாம் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். என்னடா இது ஃப்ரீசரை திறந்து ஐஸ் க்யூப் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் சாதமெல்லாம் குலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்காக தான் நான் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு டுடே வந்து எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ரொம்ப பலன்னு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எங்களுக்கு தேவையான அரிசி நான் 2 டம்ளர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் வந்து ஒரு 10 ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அரிசி ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நார்மல் தண்ணி விட்டு நீங்கள் சாதம் வச்சுக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இனி எப்போவுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வெஜிடபிள் ரைஸ் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், தக்காளி சாதம், லெமன் சாதம் எது பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் புளி சாதம் எது பண்ணாலும் இந்த மெத்தடு தான் நீங்கள் யூஸ் பண்ணி செய்வீங்க. இப்போது அரிசி வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் வந்து நார்மல் தண்ணி விட்டு நல்லா நான் அலசி எடுத்துட்டேன், கழுவி எடுத்துட்டேன். இப்போ நான் குக்கரில் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். சாதம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பளபளன்னு இருக்குது. சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கூலானால் இன்னும் பளபளன்னு இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்லாம் போனோம்னா நிறைய காய்கறிகள், வெஜிடபிள், பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக பச்சை மிளகாய் பழுத்திடும், அழுகி போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு மிளகாயை நல்லா அலசிட்டு காட்டன் கிளாத்தில் நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிளகாயை போட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 20 நாள் ஆனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்லா க்ரீனிஷாக பச்சையாக அப்படியே இருக்கும். நான் வாங்கி 20 நாள் ஆகிடுச்சி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் தான் நான் கேரட், பீட்ரூட் எல்லாமே நான் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன். கேரட், பீட்ரூட்லாம் வாங்கி வந்ததும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பகுதியிலையும் கார்னர் பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து சமைச்சிங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட வாடலை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 20 நாள் ஆன கேரட் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் நிறையா இருந்தது செடியில். நான் அந்த காய்கறியும் இந்த மாதிரி தான் நான் நறுக்கிட்டு நான் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி 2 பகுதியும் நறுக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வெண்டைக்காய் கொஞ்சம் கூட முத்தல் வராமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யூஸ் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம கீரைகள்லாம் டெய்லி நம்ம மார்க்கெட்டுக்கு போய் நம்ம காய்கறிகள் வாங்கும்போது டெய்லியும் ஒரு கீரை வாங்கி வந்து சாப்பிடுங்க. இதில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது, விட்டமின் இருக்குது. ரெகுலராக ஒரு கீரை சாப்பிடும்போது நமக்கு கேன்சர் வராமல் இருக்கும். அதனால் கிடைக்கிறப்ப கீரையை ரெகுலராக ஒவ்வொரு கீரை வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது எங்கள் தோட்டத்தில் இருந்த கீரை தான், நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லா கீரையுமே இருக்குது தோட்டத்தில். நாங்கள் ரெகுலராக ஒரு கீரை சாப்பிடுவோம், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு. நம்ம வீட்டில் இப்போ மாம்பழம், பலாப்பழம், தர்பூசணி இதெல்லாம் பழங்கள்லாம் நிறைய வாங்கி வைப்போம். இப்போ சீசன், அதனால் அந்த மாதிரி வாங்கும்போது சில பழங்கள் இந்த மாதிரி கெட்டுடும். எங்கள் மாம்பழம் எங்கள் தோட்டத்தில் தான் இருந்தது, அது அடிபட்டுருச்சு. அந்த பழத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கிளீனிங் அந்த ஈக்கள்லாம் நிறைய முச்சிக்கிட்டு இருந்தது, அதை எப்படி வீட்டை விட்டு ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் இது. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாம்பழத்தை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் 1/4 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததை ஒரு கண்ணாடி டம்ளர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா வினிகர் ரெண்டையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சர்க்கரை, நம்ம சுகரை வந்து லைட்டாக மேலே உள் சைடாக நீங்கள் அங்கங்கே தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஈக்கள் வந்து அந்த சுகர் மேலே அமரும். அப்படியே அமரும் போது அது தவறி இந்த பேஸ்ட்டில், இந்த மாம்பழம் பேஸ்ட்டில் உள்ளே விழுந்துடும். இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் இருக்க ஈக்கள்லாம் நான் இது பண்ணேன். நீங்கள் இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இதுக்காக நம்ம லிக்விட்லாம் வாங்கி மருந்தெல்லாம் கெமிக்கல்லாம் வாங்கி நம்ம வீட்டில எல்லாம் போட்டோம்னா அது மற்ற பழங்கள்லாம் உட்காரும் போது அதனோட மருந்துகள் வந்து அந்த பழத்தை மேலே தான் படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், எறும்பு, குட்டி குட்டி எறும்பு, ஈக்கள்லாம் எவ்வளோ விழுந்திருக்கு பாருங்கள். அந்த எறும்பு கூட கட்டெரும்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட பாருங்கள் உள்ளே விழுந்து மேலே வர முடியாமல் தத்தளிக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மாம்பழம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அழுகி போயிடலாம் தூக்கி போடாதீங்க. மாம்பழம் ஆகட்டும், எந்த ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈக்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கோசப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஈக்கள் பாருங்கள் முச்சிட்ருக்கு, எவ்வளோ ஈக்கள் விழுந்திருக்கு பாருங்கள். எந்த ஒரு பொருளும் நாங்கள் வீட்டில் வெளியவே வைக்க முடியாது, அவ்வளோ ஈக்கள் இருக்கும் எங்கள் வீட்டில். நான் இந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர். பாய் பாய்.